பொதுவா சினிமாக்கள்ல வில்லன்கள் ஹீரோயினை கடத்துறதும் ஹீரோ வந்து அவங்களை காப்பாத்துறதும் நடக்கிறதா. ஆனா இந்த சீன்ல வேற மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து வில்லன்களை அடிச்சு நோக்கிட்டு ஹீரோயினை காப்பாற்ற போறாரு. ஆனா அவர் எப்படியெல்லாம் காப்பாற்ற போறாரு அப்படிங்கறதான் இங்க மேட்ரு. இது பொதுவா நடக்கிறது தான். ஆனா இதுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்கு, அத பாருங்க. நீ அம்மா காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. அந்த ஹீரோயினை கடத்துற வில்லன் கூட கையை தான் பிடிச்சிருந்தான். ஆனா இவனுங்க காப்பாத்துறங்கிற பேர்ல என்னென்ன பண்றான் பாருங்க. படிக்கிற புத்தகத்திலயும் சரி, பாக்குற சினிமாவிலையும் சரி, சல்லிப்பேனத்தான் லவ் பண்றாளுங்க. இது போலதான் காப்பாத்துறேன்னு வருவானுங்க, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு வருவானுங்க. இவங்கெல்லாம் செருப்பால அடிச்சு வேட்டுங்க டோலிகளே. நம்பிடாதீங்க. காரில் செல்லும் ஹீரோயினை விரட்டி செல்கிறார் ஹீரோ. என்ன ஏதாவது புரியுதா? மத்தவங்களுக்கு எப்படிப்பா புரியுதா? கரெக்ட். உங்களுக்கு புரியாதுங்கிறது எனக்கும் தெரியும். கூலம் விதிப்படி ஒரு காரை நீங்கள் எட்டி உதைத்தால் காரோடு சேர்ந்து நீங்களும் சுழலாம். அதுதான் சொல்றாங்க போல. இது தப்பா இருக்கு. இதுல மட்டும் என்ன சரியாவாடா இருக்கு? எனக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கு. என்னடா அந்த காரு கரகரம் சுத்துனுச்சு, அதை பார்த்து ஆச்சரியமா இருக்கா? சேச்சா, அதை பார்த்துனா இல்லடா. இல்லையா? அப்ப அந்த பைக் சுத்துனுச்சு, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டியா? அதுவும் இல்லடா. என்னடா இதுவும் இல்லைங்கிற? அந்த கார் அவர் எட்டி வச்சால, அந்த கார்ல எந்த ஒரு டேமேஜும் ஆகல, எந்த ஒரு ஒடுக்கும் இல்ல, எந்த ஒரு கிராச்சஸும் உள்ள பாரு. லூசானா? இல்லடா லூசான்னு கேக்குறேன். ஓ, மத்ததெல்லாம் உனக்கு ஆச்சரியமா தெரியல, இதுதான் உனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி. அது எப்படி திமிங்கலாம் அந்த கார்ல இருந்து பறந்து வந்து ஹீரோ வந்து உட்காருது? அவனுங்கன்னா கார்ல தான் உட்காந்துருக்கானுங்க, ஹீரோயின் மட்டும் எப்படி வந்தாங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஓ, இதுதான் ஈர்ப்பு விசையா? என்ன பவரோ தெரியல. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஸ்கர் அவார்டை தவறவிட்ட சில படங்களின் ஆக்ஷன் சீன்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து ஃபன்னி ஆக்ஷன் சீன்ஸ் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இது ரொம்ப நல்லாவே இருக்கும், பாருங்க. நீ என்ன நான் தம்முன்னு சம்பாடு நின்னு. ஆஹா, மொரட்டு வில்லனா இருப்பாரு போல. பாவம் ஹீரோயின். ஆத்தாடி, சொந்த காலுக்கு மத்தியில பந்த கால நட்டிட்டு போயிட்டானே. எனக்கு தெரிஞ்சு இவர் வயல்ல வந்து கம்பி அடி போடுறது போல கையாலேயே குத்தி போஸ்ட் நட்டுட்டாரு. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ வந்துட்டாரு. அது எப்படி ஒரு ஸ்பேனர் இல்லாம, எந்த ஒரு டூல்ஸும் இல்லாம, ஜாக்கி இல்லாம அப்படியே கையாலேயே பிச்சு எடுக்கிறாரு. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. வில்லன் டயரை தூக்கி போடும்போது ஒண்ணே இந்த சைடு நவுந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த சைடு நவுந்திருக்கலாம், இல்லைன்னா குனிஞ்சிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு பாருங்க, பாயிறாரு. சரி, நான் பாயிறது கூட விட்டுருவாங்க, ஆனா அந்த டயர் மேல காலை வச்சு ஒரு பெல்ட் அடிப்பாரு பாருங்க. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இந்த சீனை வந்துட்டு டாம் அண்ட் ஜெர்ரில இருந்து காப்பி அடிச்சிருப்பாங்க போல.
ஆனா இதுல ஒரு டவுட் இருக்கு எனக்கு. அவர் அடிச்ச அடியில அந்த வில்லன் வந்து கத்துறாரு, ஆனா அந்த கத்துறது கூட அந்த தட்டுல தெரியுது பாருங்களேன். ஒரு நிமிஷம், இப்ப என்ன நடந்துச்சு? உயரே போகுது பட்டம் உயரே போகுது, காற்றின் உதவி இருப்பதாலே உயரே போகுது. இப்படி மயிலைத்தனமா பட்டம் விட்டு விளையாடுற அந்த குழந்தை வில்லனுக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? கைலிக்குள்ள ஏதோ பாம்பு போயிருச்சுன்னு அந்த பயமுள்ள ஒரு விறகு கட்டி எடுத்து கதறங்க. போஸ்ட் நட்டவனுக்கே போஸ்ட் நட்டுட்டீங்களா? இனிமே அவனால போஸ்ட் நட முடியாது. நோ டபுள் மீனிங். இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்திருந்தா எந்த கேட்டகரியில கொடுத்திருப்பாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பக்கம் ஹீரோயினை கடத்திட்டாங்க, இன்னொரு பக்கம் ஹீரோட வேளால கத்தி வச்சு சொருவிட்டாங்க. பட் இதுல இருந்து எப்படி ஹீரோயினை காப்பாற்ற போறாரு அப்படிங்கறத பார்க்க போறீங்க. கமான் 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 தேவா, கமான் தேவா. மிஸ் ஆகிட்டா உடா தேவா. போடு தலைவா, போடு மாஸ் தலைவா, கொலை மாசு. இப்படி ஒரு சீன் தமிழ் சினிமாவில் வந்திருக்குமா? கிடையாதுங்க, கிடையாது. என் தலைவனால மட்டும்தான் முடியும். ரன்னிங்ல போற காரோட விண்டோல இருந்து அந்த பொண்ணை தூக்குனாரு பாருங்க, அதாங்க மாசு. இதுல ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னா, அவருக்கு கத்தி குத்து வேளால சொருவி இருக்காங்க. போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. என்ன ஹீரோயினை ஸ்டாண்டிங்ல வச்சு ஆச்சிட்டு போறாரு? பரவாயில்ல, என் தலையை எது செஞ்சாலும் மாஸ்தான். இல்ல எனக்கு ஒரு டவுட். அந்த சைக்கிளை ஓரமா நிக்க வச்சுட்டு ஹீரோயினையும் நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வில்லன்ஸை போயிட்டு பொழந்து கட்ட வேண்டியதானே? அதனால அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டே சண்டை போட்டு இருக்காரு. யா யா சைக்கிளை கட்டியா பிடிச்சிருக்கீங்க, விடவே மாட்டீங்க, ஓகே தான். ஆனா ஹீரோயினை விட்டுட்டீங்களே தலைவா. யா யா அப்ப உங்களுக்கு சைக்கிள் தான் முக்கியம், ஹீரோயின் முக்கியம் இல்ல, அதானே? ஒண்ணும் இல்ல, பக்கத்துல அவ்வளவு இடம் இருக்கு, வழி இருக்கு, அது வழியா போயிடலாம். ஆனாலும் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த காய்கறி வண்டி மேல ஏறி தான் போவாரு. அதான் என் தலைவனோட மாசே. கடைசியில பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருச்சா கடவுளே. இது ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னா, அவருக்கு வேளாள கத்தி சொருவி இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. அதாலே வர்க்கீஸ் அங்கதான் நிக்கிறான் வர்க்கீஸ். அப்போ உங்க ஹீரோ கடைசி வரைக்கும் அந்த சைக்கிளை விடவே மாட்டாரு. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ, குறுக்க லாரி வந்துட்டு. வா தலைவா, வா தலைவா, வா தலைவா. இதுல ஒரு சோகம் என்னன்னா, என் தலைவனுக்கு கத்தி எடுத்து சொருவி வெளால விட்டு ஆடினது ஞாபகம் வந்துட்டு போல. ஐயாட்ட கொடுத்து தொடர்ல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா.
பொதுவா சில படங்கள் பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் உண்மையாவே நடக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்விகள் வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சீன்ல கூட அந்த ஒரு கேள்வி வந்திருக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு உண்மைத்துவம் இந்த படத்துல குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அதனாலதான் அந்த கத்தி குத்துனாங்களே அது வந்து ஞாபகம் வந்திருக்கு அவருக்கு. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். ஏன்னா கத்தி குத்து வாங்கினா கண்டிப்பா மயக்கங்கள் வரும். என்ன கொஞ்சம் லேட் ஆகிட்டு அவ்வளவுதான். ஆனாலும் இதுல உண்மைத்துவங்கிறது குறையவே இல்லை. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? மயங்கி கிடக்கிற ஹீரோ எழுப்புறதுக்காக பொதுவா ஹீரோயின்கள் என்ன பண்ணுவாங்க, தண்ணி தெளிச்சு எழுப்பலாம், இல்ல சத்தமா கத்தி எழுப்பலாம், அப்படி இல்லையா ஒரு பாட்டை பாடி எழுப்பலாம். அதானே உலக வழக்கம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கிறத பாருங்க. சாரி நல்ல சீன் தான் அது. மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? அதுக்கு அந்த வில்லன் கூட இந்த அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டான் போல. ஆனா இந்த அம்மா கல்ல போட்டு சரி நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஜெயிச்சிருவாரு. நம்ம அடுத்த சீன் போலாம். பொதுவா சிங்கம் படத்துல உள்ள ஃபைட் சீன் கொஞ்சம் ஓவரா இருக்கும். இருந்தாலும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நார்மல் படத்தையே சிங்கம் படம் மாதிரி எடுக்கிற இவங்க கிட்ட சிங்கம் படத்தையே கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இதான் எல்லா படத்துலயும் நடக்கிறதாச்சே. இதெல்லாம் புதுசா இருக்கு. நீங்க இன்னும் இந்த சீனை ஃபுல்லா பார்க்கல, பார்த்துட்டு பேசுங்க. போதும், இதோட போதும். மக்களோட நலன் கருதி நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன்.